வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கம் சூழல் சுவை நிகழ்ச்சி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா கோஸை பொடி போட்டு செய்ய போகிறோம். பொடி நம்ம அரைக்க போகிறோம். அந்த பொடியை போட்டு ஒரு பொடி கோஸு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த பொடி கோஸ் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோஸ் 1/2 கிலோ, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, தனியா 2 கை, காஞ்ச மிளகாய் 6 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, பொடி கோஸ் கோஸ் பொடி அப்படின்னு சொல்லலாம். தனியா, மிளகாய், சோம்பை வறுத்து ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கிறோம். மெயினாக அதில் அந்த தனியா, மிளகாய், சோம்பை ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு அந்த கோஸை போட்டு மஞ்சத்தூள் போட்டு கோஸை போட்டு வதக்கிறோம். உப்பு போட்டுடுறோம். கோஸ் வேகிறதுக்கு அகெயின் 3 நிமிஷம், 1.5 நிமிஷம் இந்த பக்கம், 1 நிமிஷம் அந்த பக்கம் வதக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க தனியா, மிளகாய், சோம்பை தூணை மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்ல கூட்டு சவுச்சவு கூட்டு வச்சு இந்த பொடி கோஸ் சாப்பிடும்போது ஒரு கலக்கல். ஏன்னா காரசாரமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம காம்பினேஷனாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிளாண்ட். ஒரு கூட்டு அப்படின்னா அதாவது ஒரு பொரியல் இருக்கும், ஒரு அவியல், ரெண்டுமே பிளாண்டாக இருக்கும். ஒரு கூட்டுன்னு சொல்லும்போது ஒரு காரசாரமாக ஒரு விஷயத்தை சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். ஸோ இந்த கூட்டுக்கும் இந்த பொடி கோஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஒன்று நான் சொன்ன சப்பாத்தி மேலே வச்சு உருட்டி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் சாம்பார் சாதத்தோடு ரசம் சாதத்தோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தோசையை ஊற்றின பிறகு இந்த பொடி கோஸை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடணும். திருப்பி போட்டு சாப்பிடும்போது அந்த கோஸோட வாசனை தோசையோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கல் எஃபெக்ட்டு. ஸோ இப்போ அந்த கோஸ் பொடியை செய்கிறது எப்படி பார்ப்போம். முதல்ல
பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பார்வையாக இருக்கும். ஸோ அதனால தான் அது தாளிப்பு கொடுக்குறது. நிறைய இடத்துல தாளிப்பு இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அந்த கடுகோட டேஸ்ட்டு கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் இந்த காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இந்த கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இப்போது இந்த கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. நானும் பார்க்குறேன் எப்போ புரிய மாட்டேங்குது. எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகுது, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, பொரிய மாட்டேங்குது. இப்போ தான் அதுக்கு கோவம் வந்து சூடாகிடுச்சு, பொரிய ஆரம்பிச்சிடுச்சு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கை வெங்காயம், இதை நல்லா வதக்கலாம். இது கூட தக்காளி பழம், இது கூடிய தக்காளி பழத்தை ஒரு கை புழிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் உடச்சி போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிறோம். இதுக்கு வந்து தொக்கு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்னது வந்து தொக்கு எதுக்குன்னா, ஒரு உருளைக்கிழங்குக்கோ, ஒரு கத்திரிக்காய்க்கோ, ஒரு வாழைக்காய்க்கோ, ஒரு சிக்கனுக்கோ, ஒரு மட்டனுக்கோ தொக்குன்னு சொல்லும்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைவை, தக்காளி பழம் நல்லா வதங்கி மொத்தமாக தொக்கு மாதிரி வரணும். இப்போ இந்த மாதிரி கோஸுக்கு வந்து தனித்தனியாக தான் தெரியணும். இது முக்கால் பாகம் இருந்தால் போதும். நீங்கள் கோஸ் சாப்பிடும்போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் தக்காளி பழமும் அழகாக வாயில் தட்டுப்படும். அப்போ தான் அந்த கோஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தொக்கு மாதிரி பண்ணக்கூடாது. இதை கொஞ்சம் முக்கால் பாகம் வதக்கிட்டு அதில் கோஸ் போட்டலாம். இப்போது இதில் கோஸ் போட்டலாம். இது வதங்கிடுச்சு, முக்கால் பாகத்து வந்துடுச்சு. இது 1/2 கிலோ கோஸையும் போட்டலாம். கோஸ் போட்டோம். இது கூடயே உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், கோஸ் வேகட்டும். கொஞ்சம் பரப்பின மாதிரி வச்சுக்கலாம். கோஸ் வேகத்துக்கு 3 நிமிஷம் தான் வரும். மீன் டைம் என்ன பண்ணோம், அரைச்சி வச்சுருக்க மிளகா, தனியா, சோம்பை இப்போது ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி we go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும்
அதாவது தனியா மிளகா இந்த சோம்போட பொடி வாசனை சூப்பராக இருக்குது. நான் சொன்ன ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னோம். பச்சை மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா காரம் இருக்குது. இதில் காஞ்சி மிளகா அரைச்சி போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அருமையான அட்டகாசமான கலக்கலான ஒரு பொடி கோஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது மிளகு கோழி வறுவல். மிளகு கோழி வறுவல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. அதுவும் ட்ரையாக இருக்கும். பொழுதுனைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும், கீரை சாதம் நல்லாயிருக்கும், ரசம் சாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் போர் அடிச்சுருக்கலாம். இந்த பர்டிகுலர் மிளகு கோழி வறுவலை நல்ல ஒரு நூறுக்கோள் குருமா, வெஜிடபிள் குருமா, மட்டன் குருமாவோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கல் எஃபெக்ட்டு. ஸோ அந்த மிளகு கோழி வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, மிளகுத்தூள் 5 டீஸ்பூன், வெங்காயம் 1 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு டிஷ். மிளகுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக செஸ்ட் கிளியரன்ஸுக்கு ரொம்ப நல்லது. செஸ்ட்டில் இருக்கிற சளியெலாம் டெஃபினட்டாக அந்த மிளகு சாப்பிட்றதால வந்துடும். மிளகு காரம் சாதாரணமாகவே உடம்புக்கு நல்லது. ஒரு பழமொழி இருக்குது, பகையன் வீட்டுக்கு போனாலும் 10 மிளகாய் கையில் எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்து பை சான்ஸ் அவங்க ஏதாவது ஒரு பாய்சன் கொடுத்தா கூட வெளியே வந்து இந்த மிளகை போட்டு முழுங்கிட்டோம்னா அந்த பாய்சன் முடிஞ்சிடுமா. அந்தளவுக்கு மிளகுக்கு ஒரு தன்மை இருக்குது. இந்த மிளகு கோழியும் சாப்பிடும்போது மிளகு கோழி ஆகட்டும், மிளகு மட்டன் உறவல் ஆகட்டும், மிளகு ஈரல் ஆகட்டும், அந்த கொழுப்புன்ற சொல்லக்கூடிய சத்து இந்த மிளகுக்கு வந்து என்ன ஆகிடுது, அடிச்சிடுது. அந்தளவுக்கு மிளகுக்கு ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். அதே மாதிரி தனியாவுக்கும் ஒரு ஜீரண சக்தி உள்ள ஒரு பொருள். ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த மிளகு கோழியை செய்ய
commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சி. மிளகு கோழி வறுவல். 5 டீஸ்பூன் மிளகு, ஒரு கை மிளகை ஒன்றும் பாதியமாக மிக்ஸில் அரைச்சிக்கிறோம். தனியாத்தூளை தனியாக எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றணும். சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கோழியை போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு அந்த கோழியை கோழிலே தண்ணி வருதுன்னு சொன்னேன். கோழிலே தண்ணி இருக்குது. அதை தண்ணியிலேயே இந்த கோழி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த ஒரு கை மிளகை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிளகை இப்போ சேர்க்க போகிறோம். இந்த மிளகு தூணை மாதிரி போடணும். அதே மாதிரி தனியாத்தூளை சேர்க்க போகிறோம். இப்போது மிளகுத்தூளும் தனியாத்தூள் சேர்த்தோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோழி இந்த மிளகையும் தனியாவும் அழகாக செண்டு மாதிரி வச்சுக்கிச்சு பாருங்க. அப்படியே மசாலா போய் அதில் உட்காந்துடுச்சு. கலர் மாறிச்சுக்கிட்டீங்களா? இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டலாம். இப்போ இதை நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவை சாதத்தில் போட்டாலும் சரி, நான் சொன்ன அந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோட இது கோழி வறுவல் எப்படி இருக்கும்? சப்பாத்தியோடு சாப்பிடும்போது என்ன ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி தோசையில் இந்த மசாலா மட்டும் வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. கீரை சாதம். கீரைன்னு சொல்லும்போது உடம்புக்கு நல்லது. டேஸ்ட் எதுதான் இருக்குதுன்னா, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, புண்ணாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை, புளிச்சக்கீரை, இவ்வளோ கீரை இருக்குது. டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு எதில் இருக்குது அப்படின்னா பருப்பு கீரை கலக்கலாம் இருக்கும். நிறைய வாட்டி நான் பருப்பு கீரை சொல்கிறேன். பருப்பு கீரை, பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கீரையை வேக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளித்து ஒரு நல்ல சூடு சாதத்தில் இந்த கீரை சாதத்தை மிக்ஸ் பண்ணி இந்த மிளகு வறுவல் சாப்பிட்டீங்கன்னா, கோழி மிளகு வறுவல் அதை விட ருசியான சாப்பாடு கிடையாது. கலகலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மிளகு கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கோழி நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். சோம்பு பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை போட்டு வதக்கிட்டோம். சூப்பரான பொடிக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது மிளகு கோழி வறுவல். மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம், நம்ம இடித்து வச்சுருக்கோம், தனியாக வச்சுருந்தோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கோழியை வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கோழியை வேக வச்சுட்டோம். ட்ரை ஆன பிறகு அந்த மிளகும் தனியாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மிளகு கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாம்பார் சாதத்தோட கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. கேபேஜ் பார்த்திங்கன்னா அந்த கோஸை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது 2த்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.